என்னோட பேரு பிரவீனாங்க. நான் தர்ஷினியோட சித்தி. என் பாப்பா வந்துட்டு 2 நாளாவே காணோங்க. நாங்க வந்துட்டு 2 டேஸ் முன்னாடியே வந்து போலீஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அன்னைக்கு ஒரு 4 போலீஸ் வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு என்கொயரிக்காக வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அவங்கள வந்துட்டு கஸ்டடியிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு நாங்க ஈவினிங் வந்து பாப்பா இருக்கு, எங்களோட கண்ட்ரோல்ல தான் பாப்பா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சோ சொன்னனால நாங்க என்ன நினைச்சோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி போலீஸ் கிட்ட இருந்து வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது கொடுத்தனால நாங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நாங்க வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டோம். சோ ஈடுபடும் போது அந்த டைம்ல அந்த 7 o'clock அந்த மாதிரி டைம்ல ஈடுபட்டோம். சோ அப்ப